ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அவதிக்குள்ளான அனுபவத்த தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்துட்டு அரப்பு இலைகள். நம்ம கடை பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மரமாவே இருக்கு இது. நெறைய பேர் வந்துட்டு பறிச்சுட்டு போறாங்க. அதாவது இந்த ஏரியாவுக்கு வரவங்க இத பார்த்து ரொம்ப விரும்பி பறிச்சுட்டு போறாங்க. சரி எல்லாரும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பறிச்சுட்டு வந்தேங்க. அந்த காம்பெல்லாம் தனியா எடுத்துட்டு, அந்த இலையெல்லாம் மெனக்கெட்டு உட்காந்து உரிச்சு எடுக்கிறதுக்குள்ள இடுப்பு வலியா வந்துருச்சு. ஏன்னா அப்படியே ஜார்ல போட்டா சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்துமே அரையவே இல்ல சுத்தமா. சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் சின்ன ஜார்ல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணி அரைச்சப்ப நல்லா மை போல அரைச்சு சூப்பரா கிடைச்சது. எடுத்து தலையில அப்ளை பண்ணும்போது சும்மா சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு ஜில்னஸ் வந்து உணர முடிஞ்சுச்சு. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணேன். நல்லா ஹேர் புசு புசுன்னு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா தலைவலி, சளி எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டேன் நானு. அதனால நமக்கு எது செட் ஆகும்னு பாருங்க. இது வந்து என்னோட பையன் யூகேஜி படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப அழகா இருக்கான். இந்த மாரி மழலையோட சிரிப்பும் சரி, மலர்களுடைய அழகும் சரி, என்னைக்குமே மாறாதது. இது 2மே யாருக்குமே சலிப்பு தட்டாது. ரொம்ப பிடிக்கும். காலையில பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு இன்னைக்கு லெமன் ரைஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். லெமனோட கலர் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர பார்க்கும்போதே. இந்த சாப்பாடு வந்துட்டு எங்க பாப்பா தான் செஞ்சா காலையில. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால பாப்பா தான் செஞ்சா. தம்பிக்கு வந்து டிஃபனுக்கு தோசையும், பூண்டு குழம்பும். இது வந்துட்டு முருங்கைப்பூ. இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. முருங்கை இலையும் சரி, முருங்கை காயும் சரி, முருங்கைப்பூ எல்லாமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத அத ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நாளைக்கு சமைக்கிறதுக்காக. என் வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.